பண்ணாங்க, இதை பண்ண அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஆ. நல்லா இருக்கும். 15 நாள். சரி. ஆனா 4:30 மணில இருந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறது பெரும் கஷ்டம். ஆச்சுங்களா? ஆமாங்க ஐயா. ஆமா. வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே விவரம் தெரிஞ்சவங்க தான், நல்லா படிச்சவங்க தான் வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் யாரும் வர முடியாது. ஓ! காலையில 6:30 to 7க்குள்ள நம்மளுக்கு மார்னிங் டிஃபன் குடுத்துருவாங்க. ஆ, ஆ. அப்புறம் 11 to 12:30க்குள்ள லஞ்ச் குடுத்துருவாங்க. ஓ! 5 to 5:30க்குள்ள ஈவினிங் இந்த நைட் சாப்பிடுறது 5 to 5 குடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். 5:30க்கு பிறகு ஒண்ணும் இருக்காது. 6 to 7 ஃபிலிம் ஷோ ஓடும். இது தியான சம்பந்தமான ஃபிலிம் ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு 9:00 லைட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். நம்ம லைட் போட முடியாது. நாரும் ஒருத்தரும் அவங்க என்ன சைலன்ஸ், ஏதாவது நோபல் சைலன்ஸ் சொல்லுவாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது, கண்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கக்கூடாது, தரையில் பார்த்து நடத்தல் வேண்டும், சிரிக்கவும் கூடாது. இது 4 தான் அவங்க பிரின்சிபிள். 5 நாளைக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கிற பழகிட்டீங்கன்னா நீங்க பழகிட்டீங்கன்னா விரும்புவீங்க. ஒண்ணு. வர்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் எல்லாரும் வந்துட முடியாதுங்க. ஒண்ணு. பெரும்பாலும் மிகப்பெரிய லெவல்ல தான் வருவாங்க. இது பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தலைமையகத்துல இருக்குது. பெங்களூர்ல இருக்குது. அது ஒண்ணு. இது ஃபீஸா எதுவும் கிடையாது. நம்ம போய் உட்கார்ந்து இருக்கிற வேலைதான். நமக்கு உலக தொடர்பு அற்றுப்படு ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்கம்மா, வாழ்க. நீங்க பேச கேட்டுன்னு தான் இருக்கோம். கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதுக்கு தெரியாதுங்க. நாங்க கொஞ்சம் ஃபேமிலில இருக்கோம், இன்னொன்னு பெங்களூர்ல இருக்கோம். நீங்க ஊர்ல இருக்கீங்க. இல்ல ஒரு நாள் 2 நாள்லாம் எல்லாரும் போயிடுவாங்க. இது எப்படி பண்ண உட்காந்துட்டீங்கன்னா ரொம்ப ஆழமையா ரொம்ப டீப்பா போறது இருக்கு இல்லைங்களா? இல்ல நீங்க எங்கேயா ஒரு குக்கிராமத்துல இருந்து உட்கார வச்சு நாங்க உட்காந்து சிறுமலைங்கிற அடிவாரத்துல உட்கார்ந்து இருந்தோம். ஆச்சுங்களா? வெளியில வர முடியாது. உங்களை பஸ் எல்லாம் ஓடி போட்டு பிடிக்க முடியாது. நானும் செல்வியும் பேசிட்டே இருந்தோம். இல்ல இந்த ஐயா உங்க பேரு தெரியல, இன்னும் வரவே இல்ல. ஊருக்கு போயிருக்கீங்க நம்ம ஊருக்கு. அப்புறம் நேத்து காலையில தான் எனக்கு போனே கையில கொடுத்தாங்க. அப்புறம் செல்போன்ல வீட்டுல பிசினஸ் என்ன பண்ணீங்க ஐயா? அதெல்லாம் வேலை எல்லாம் நான் லாயர் தானங்கம்மா. நான் வேணா கேஸ் வச்சுட்டு போயிடலாம். ஒண்ணு நம்ம பிசினஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை அட்டன் பண்ணுவோம். நான் இதை. நீங்க லாயருங்களா? ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. சரிங்க, சரிங்க, சரி. நல்லா இருக்கு. மன அமைதி கிடைக்கும். ஒண்ணு. அதுக்கு ரொம்ப 15 நாள் கழிச்சு நான் 2-3 கிலோ இறங்கி வந்திருக்கிறேன். பல இருக்கிறேன். நான் படிச்சுட்டு இருக்கிறேன். மூச்சு பயிற்சி நீங்க பண்றதுனால உங்களுக்கு தானாவே உங்க உடம்புல ஒரு ஜோதிமயம் கிடைக்கும். உங்களுக்கு இதுல அப்படி கிடைக்கும். படிச்சுட்டு இருக்கு. சாப்பாடு பாத்தீங்கன்னா சைவ உணவு தான் கொடுப்பாங்க. ஆனா நான் சைவமா ஐயா, நான் நான்வெஜ் இல்ல. அப்படிங்களா? சந்தோஷம். காஃபி, டீ எல்லாமே இல்லைங்க. குழந்தையில இருந்தே என்ன வெஜிடேரியன் வளர்த்திட்டாங்க. நான் சாப்பிட மாட்டேன். ஐயா வந்துட்டாரு. எங்க வீட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீங்க மட்டும் சாப்பிடுறது இல்ல? எனக்கு தனி சமையல் தான். சரிங்க, சரிங்க. நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கவே. நாவினால் கொள்ளாமை செய்தாலே போதும். நன்றியா. பொது கான்செப்ட் என்னன்னா, நான் சொல்லுங்க, ஒவ்வொருவரும் ஒரு நகைக்காக கணவன் வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர், அந்த பிள்ளைங்க வளர்ந்த வீட்டுல மாமிச உணவு இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அப்பா நல்ல சிவனடியார். அவர் என்ன செய்வார்னா, வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் மட்டும் அவரு பொறுப்பு சமைக்கிறது. அவங்க அம்மாவுக்கு அந்த 2 நாள்ல கொஞ்சம் வேற வேலைகள் இருக்கனால இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா தான் பேசுறேன். அப்ப அவர் என்ன செய்வார்னா, ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருந்தார். ஐயா என்ன பண்ணாங்கன்னா, சாமி தப்பா எடுத்துக்காதீங்க, வாங்க கிச்சன்ல உட்காந்து பேசலாம், நான் சமைக்கணும் இன்னைக்கு அப்படின்னாரு. இல்ல போனா அவரு மீன் எல்லாம் எடுத்து அதை பதப்படுத்தி பொரிக்க வச்சிருக்கு.
என்னங்கயான்னு இல்லைங்கய்யா நல்லா இருக்குது சொல்றேன் பொறுங்க அப்படின்னாங்க. நீ சொன்னதுனால அப்புறம் இது அவங்க வாங்கினதும் பையன் வந்தா என்னென்ன வந்தது, ஆயிடும் அங்கிள் நெருப்பு போயிடும்பா. எங்க டாடி ரொம்ப சூப்பரா மீன் பொரியல் செய்வாரு அப்படின்னா, சரி கண்ணு நான்வெஜ்ஜ மகிழ்ச்சி, பத்தி ஓடுது. எப்படி சமைக்கிறாரு நானும் பார்த்து பழகிக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துங்க. பழகி வேஸ்ட்டுங்க அங்கிள், சாப்பிடணும்னா. அப்புறம் பார்த்தா அதுக்குள்ள அவங்க மக என்ன பண்ணியிருந்தது, அதுக்கு ஏதோ சிக்கன் 65ன்னு ஏதோ ஒன்று 65 வயசு 65 நாள் கோழியை அப்படியே கொன்று அதை பிரை பண்ணி சாப்பிட்றதா. அது என்ன பிரையோ அது பாவம். அது ஒரு கோழி குஞ்சு பிடிச்சி கழுத்தறுத்து கொண்டாந்து கொடுத்தது, கிளீன் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாரு. சரி சரி. நல்ல சிவனடியார் அவர். கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை உழவார பண்ணி கூட்டி போட வந்தார். அப்பா. நான் சொல்றது ஒரு 10 வருஷம் முன்ன நடந்தது. சரி 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 சரி. இவர் டெய்லி எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிடக்குள்ள எல்லாருக்கும் பரிமாறிட்டு இவர் சாப்பிடல. அவங்க வீட்டம்மா என்னங்க சாப்பிடா இருக்கீங்க? ஓ நானும் சாப்பிடணும்ல அப்படின்ட்டு அப்படியே அமைதியா உட்காந்து கொஞ்சோண்டு, சுக்கரையா உங்களுக்கு இந்த மாமிசத்து மேல பற்று இருக்கா இல்லையான்னா, எனக்கு அது சத்தியமா தெரியலைங்க. ஆனா நீங்க ஏதோ நல்ல ஏதோ நாட்டம் தான் எனக்கு, ஆனா மற்றவங்களாம் அருமையான வாசனைன்னு இருக்காங்க. நான் பிணம் விழுந்த வீட்டுல சாப்பிட்றது கிடையாது. எங்க வீட்லயே யாராவது எங்க உறவினர் வீட்டுல யாராவது செஞ்சா கூட போனா மூடி அளவு வீடு சாப்பிடும், அப்படியே மூஞ்ச லட்சமா தான் சொல்லுவேன். அந்த திவ்ய சுப்பிரமணியாருக்கு இருந்தா அவங்க வீட்டுல யாரும் கறி சாப்பிட மாட்டாங்க. சரிங்க. ஆமா உண்மை. அந்த இந்த கதை உங்களுக்காக சொல்லுங்க சொல்லுங்க. கதை இல்ல, நிஜம். நிஜம். அப்புறம் நானும் அன்பல் வீட்டுக்கு போனப்ப, ஐயா டீயாவது சாப்பிடுங்கம்மாங்க. இல்லைங்க பணம் உளுந்த வீட்டுல சாப்பிட்றது இல்லை, மனுஷன் செத்தா பணம், ஆடு செத்தா கறியா, வெக்கமா இல்லை, செருப்புல அடிச்ச மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம சோறு போட்டு நம்ம வளர்த்தன நம்ம குழந்தைங்க நம்ம எண்ணத்துக்காக பிறக்கலன்னா நமக்கு பிறக்காத குழந்தைங்க சொன்னது. அப்புறம் நீங்க எங்க எப்படி பண்றீங்கன்னு பொறுங்க பாருங்க. இன்னும் ஒரு சீக்கிரம் கூடிய விரைவில் இவங்க எல்லாம் பாருங்க எப்படி ஆவறாங்க. என்னடா சபிக்கிறாரோன்னு நினைச்சேன். அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. அவங்க எல்லாம் வந்தாங்க, கொஞ்ச நேரத்துல எல்லாம் உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டாங்க. ஐயாவும் அமைதியா உட்கார்ந்து அவங்க சாப்பாட்டுல, அதாவது ஒவ்வொரு இலையிலையும் அவங்க குழம்பெல்லாம் ஊத்தின பிறகு அந்த அந்த கறி படாத மேலாக ஒரு கைப்பிடி வச்சுட்டு ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்ட்டு தயிரை போட்டு பிணைஞ்சு அவரு சாப்பிட்றப்ப ஒரு கைப்பிடி பிணைஞ்சு கொடுத்தாதான் அவங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்படி ஒரு பழக்கம் வச்சிருந்திருக்காரு. அப்புறம் இவர் எல்லாருக்கும் ஒரு கை பிணைஞ்சிட்டு இவர் ஒரு ரூபா சாப்பிட்டு கை கழுவிட்டாரு. கண்ணு நான் பரிமாறேன் எல்லாம் சாப்பிட்டு. சரி எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா என்ன ராமசாமி இப்படி பண்றீங்களே, இது நியாயமா? ஐயா அப்படி இல்லைங்கய்யா, இது ஒண்ணு கூட எனக்கு இந்த என் வயிறு என் சார்ந்து பிறந்திருக்கலாம், எனக்கு பிறந்த குழந்தைகள் கிடையாது. அதாவது கர்மாவை தீக்கிறதுக்கு என்ன பயன்படுத்திக்கிறார் சாமி. கர்மா தீர்றப்ப இவங்க எல்லாம் எப்படி மாறுறாங்கன்னு பாருங்கன்னாரு. இது 2வது கொடுமையா இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் ஐயா ஞாயிற்றுக்கிழமை வாங்க, இன்னும் சீன் இருக்கு அப்படின்னாரு. ஞாயிற்றுக்கிழமை போனா ஏதோ வறுவல் ஏதோ சம்படி செய்யறாரு, உடல் ஏதோ போட்டு ஏதோ பண்றாங்க. நானும் சரி எல்லாரும் சிவன் செயல் நினைக்கிறாளா நம்ம அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். என்ன ராமசாமின்னு பாருங்கயா, அந்த உசுருங்க எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுது. ஏன்னா அவங்களுக்கு நான் அவங்க அப்பன் பட்டினி கிடக்குறவங்க உணர்வே இல்லாத ஜென்மங்க. எனக்கு பிறந்திருந்த அவங்க மனைவி பிள்ளைங்க காது படவே சொல்றாரு. என்ன ராமசாமி இப்படி சொல்றீங்க? ஆமாங்கய்யா, நம்ம எண்ணங்கள் தான் குழந்தைங்க. நான் சைவனா இருந்துகிட்டு என் உடலுக்கு குழந்தை பிறக்கல, என் உயிருக்கு தான் குழந்தை பிறக்கு. நான் சைவனா இருந்துகிட்டு கறி திங்க முடியலையே, அது திங்க முடியல, நான் கவலைப்பட்டிருப்பேன். அதனால இப்படி மனைவி மக்கள்லாம் வாச்சிருக்குது. என் எண்ணங்கள் தாங்கிய குழந்தைய பிறந்திருக்கு. என் உடம்புதான் சைவமா இருக்கேன், மனசு அசைவத்துக்கு தண்ணி அடிக்க ஆசைப்பட்டிருக்கலாம். என் பசங்க இதுங்க அப்படி செய்து இப்படி ஒரு பொருள் இருக்கா உங்களுக்கு பிறக்காதுங்கிறதுக்கு
சரி ரைட். ஒரு 3 வருஷம் நான் அவரை பார்க்கல. சரிங்க. வீடெல்லாம் வித்துட்டு நான் போயிட்டேன். ஒசூர் வீடெல்லாம் வித்து கடன் கட்டி தெருவில் நின்று அப்புறம் ஒசூர் போயிட்டு 3 வருஷம் கழிச்சு வரேன். வந்தா ராமசாமி காணோம். என்னன்னாருன்னா அப்பா இறந்துட்டாருங்க அப்படின்னாங்க. அப்படியா? எனக்கு ஒரு தகவல் கூட. ஐயா நீங்க தான் ஒசூர் போனதுல இருந்து உங்க அட்ரஸே யாருக்கும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அப்ப ஒரே வார்த்தை சொன்னாரு, அடுத்த பிறவிலேயே நீங்களே எனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டாரு. ஆசீர்வாதம் பண்ணிட்டு எங்களுக்கு எல்லாம் நல்லபடியா வியாழக்கிழமை அன்னைக்கு மீனெல்லாம் பொரிச்சு கொடுத்து எங்க வீட்டுல என்ன செய்வாரோ அதை செஞ்சுட்டு இரவு படுத்தவர் எழுந்திருக்கலீங்க. சரி 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 சரி, அதோட சரி. அவர் வாழ்ந்த வரைக்கும் அவர் எண்ணத்தை நாங்க நிறைவேற்றல. அப்பா இருந்த பிறகு எங்க குடும்பத்துல யாருமே வந்து என் மனைவி உட்பட, எங்க அம்மா உட்பட, எங்க மாமியார்ன்ட்டு என் தங்கச்சி சம்பந்திங்க யாருமே கறி சாப்பிடறது இல்லைங்க. தீவிர சைவம் ஆகி ஒளியரசு கிட்டையும் தீட்சையெல்லாம் வாங்கி நாங்க சிவபூஜை பண்ணிட்டு தினம் செத்துக்கிட்டு வாழ்றாங்கயா. புரிஞ்சுட்டோம். மனதால பாதிக்கப்பட்டுட்டாங்க அவங்க, செத்துக்கிட்டு வாழ்றாங்க. ஐயா நாங்க அப்பா இருந்தப்ப அவர் கூட வாழ எங்களுக்கு தவம் இல்ல, செத்து பொணமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு 3 குடும்பம் ஒட்டுக்கா சொல்லுது. அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிட்டாங்க. காரணம்னா அந்த இம்பாக்ட். அவர் வந்து இப்ப என் சார்ந்த சில அடியார்கள் எங்க ஹலோ ஐயா கேக்கு, நான் உங்க வீட்டுக்கு சாப்பிடாத உங்களுக்கு என்னைக்கு தகுதி இருக்கோ அன்னைக்கு வருவேன். இந்த வீணா பொண்ணு சொக்கனாரு என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது கறி எடுக்கிறனால பார்த்தா என்ன அனுப்பாரு. ஆமாங்கய்யா, தம்பி தியாகராஜன் எல்லாம் மிக சிறப்பா கறி சாப்பிட கொடுவேன். திருநானா தியாகராஜன் உங்க குருநாதர் இருக்காருல்ல, அவருக்கு திங்கக்கிழமானா நான் போனா ஒரு 50 ரூபா மீன் கொடுத்தாதான் அவர் சாப்பிடுவாரு. ஓய் நான் சொன்ன பிரசங்கம் கேட்பார், நான் கதை சொல்றது. சரி சரி சரி. அவங்களே பதிவிட்டு இருக்காங்க. சரவணன் ஐயான்னு ஒருத்தர். இன்னைக்கு யார் யார் சைவத்துல முன்னில இருந்து உங்களுக்கு எல்லாம் குருன்னு ஒரு இமேஜ்ல இருக்காங்களா, அவங்க எல்லாம் அடியனுடன் மாணவர்களாக இருந்த பொழுது எல்லாரும் நல்ல மாமிசம் சாப்பிட்டவங்க தான். சரி சரி சரி. ஆனா ஒரே ஒரு இது போறப்ப நான் சொல்லுவேன், எல்லாம் போனோம் உங்க வீட்டுல பரவாயில்ல, வாரம் வாரம் போனவங்களுதுன்ட்டு வருவேன். இப்படியாதாங்க சொல்லுவேன். ஆமாங்கய்யா, வார்த்தைகள் நாவினால் அவருடைய அறியாமை கொண்டு திங்கிறது போனோங்கிற எண்ணத்தை சொல்றதுக்காக அவங்க நாவினால் கொல்லணும். சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே நாவினால். இல்லாத காலத்துல நான் இல்லாத காலத்துல இவங்க ஐயா இருந்தப்ப சைவமா இருந்தா நம்ம வீட்டுல ஒரு வேலை சாப்பிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறதுக்கு பதிலா அங்கே விட்டுட்டு நம்ம போன ஐயா நாங்கெல்லாம் மாமிசனா நீங்க அன்னைக்கு போனோம்னு சொன்னது விட்டுட்டேங்கய்யா, நீங்க எங்க வீட்டுல சாப்பிடலாம். அது ஒரு யாரோ ஒரு தேர்ட் பர்சன் சொக்கர் சாப்பிடலங்கிறதுக்காகவே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணக்குப்படி ஒரு 2000 பேர் கறி சாப்பிடுறாங்க. இந்த வார்த்தை இந்த குழுல இருக்கு, இந்த வார்த்தை சொல்லிக்கிறவங்களுக்குள்ள திருத்த யோகிதை இல்லைன்னா நம்ம எதுக்குங்க அந்த வகுப்புல இருக்கணும், எல்லாரும் கும்பிடணும். உங்களுக்கு ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லிடுறேன். சரி சுருக்கமா 2 லைன் சொல்றேன். நம்ம சேலத்துல ஈஸ்வரன் சுகுணேஸ்வரர் ஆலயம் இருக்கு இல்லைங்களா, சேலத்துல பேலஸ் தியேட்டருக்கு ஆப்போசிட்ல. அங்க வந்து நான் அப்போ வந்து 2 வயசு குழந்தைங்க. அப்போ வந்து எங்க அப்பாவும் அம்மாவும் அந்த அந்த ஒரு டிஸ்கோர்ஸ் போய் அட்டன் பண்றாங்க, உபன்யாசம் அட்டன் பண்றாங்க. அப்போ அவர் இந்த கதையை சொல்லி உங்க வீட்டு இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் இப்படி வளர்த்துங்க, நல்ல முறையில் வரட்டும், இந்த கறி கிரின்னு போட்டு ஒன்றும் உசுர கொள்ளாதீங்க அப்படின்னு இந்த சிவன் கோயில ஒரு உபதேசம் நடக்குதுங்க. அதை கேட்டுட்டு வந்து என்ன அப்படி என்னையே என்னுடைய பெரிய சிஸ்டர் சேலத்துல தான் நாங்களாம் படிச்சோம், வளர்த்துனாங்க. இப்ப இது நாள் வரலும் நல்லா எதுவுமே பெருசு இல்லைங்கயா. உங்களை சார்ந்தவங்களை வழி நடத்துக்கு உங்களுக்கு உபதேசம் பண்ணி சாமி உங்களை ஒழுக்க நெறியில சைவத்துல அசைவ உணவு சாப்பிடாத வளர்த்தி இருக்காரு. அதை ஏன் நீங்க பயன்படுத்தலைங்கதான் விஷயம். நான் தான் சாப்பிடாம தான் இருக்கேன். நானு நீங்க சாப்பிடாது வேஸ்ட்ங்கயா, உங்க குடும்பத்தையே மாற்ற முடியல, நீங்க என்னத்த பேசி என்ன பண்றது சொல்றீங்களா? சரி சரி சரி. குடும்பத்தில் நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறோம், நானும் என் மிஸ்ஸஸ் மட்டும் தான் இருக்கிறோம். மற்றவங்க அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு.
அப்படியெல்லாம் இல்ல. உங்க பிள்ளை தானே, என்னுடைய சின்ன பொண்ணு உங்க சாப்பிடாது. ரத்தம் தானே, உங்க ஆமா ரத்தம் ஆமா தானே. ஆமா 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 நீங்க சொன்னா கேட்காதா? கேட்பாங்க கேட்பாங்க. அப்புறம் ஏங்க சொல்லல இத்தனை வருஷமா? இது ஏன் நான் சொல்றேன், நம்ம டிஸ்கஸ் பண்ண என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து என்னுடைய பிரின்சிபல் வேற மாதிரி இருக்குது, அவங்களுடைய பிரின்சிபல் வேற மாதிரி இருக்குது. நம்ம நேரடியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இண்டிபெண்டா விட்டுட்டேன், யாரையும் நான் தொல்லை பண்ண மாட்டேன். உங்க பெரியது நீங்க போங்க. நீங்க அப்பா இருக்கவே தகுதியற்றவங்க அப்படின்னா, நம்ம தகப்பனுடைய நல்ல நெறியை கற்றுக் கொடுத்து வளர்க்கறது தான் அப்பாவுடைய கடமை. கரெக்ட் 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 ரைட். நான் இல்லைன்னு சொல்றீங்க, 100% நான் அப்படியே நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லிங்க. ஆனா அந்த சூழ்நிலை நான் அப்படி இனிமேலாவது முயற்சி பண்ணுங்க. பண்ணாங்க அவங்க வீட்டு போனா சாப்பிடாதீங்க. எளிமையான ட்ரீட்மெண்ட்ங்க. அவங்க வீட்டு போனா சாப்பிடாதீங்க. நான் யாருக்கும் போறது இல்லைங்க, நானே சமையல் பண்ணி போங்க போங்க போய் போங்க. சரி 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 சரி. யார் வீட்லயும் சாப்பிடாதீங்க. ராமசாமி மாதிரி நீங்க இல்லாத காலத்துல உங்க பிள்ளைங்க வருத்தப்படுறது, உங்க காலத்துல அதுங்க திருந்தி நீங்களும் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்ல வரேன். புரியுது புரியுது உங்க அட்வைஸ் புரியுது கம்ப்ளீட்டா. ஏன்னா அந்த குடும்பம் வாழ்ற வாழ்க்கை மகா வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா சாப்பிடுறப்ப அப்படியே கண்ணீரோட தான் தினம் சாப்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு நான் இப்ப வார வாரம் உதாரணத்தை நம்ம அந்த ஒரு நல்ல தகப்பன். ஆமா கரெக்ட் கரெக்ட். நம்ம இல்லாத காலத்துல அந்த குழந்தைங்க வருத்தப்படுது பதிலாக இருக்கிற ஐயா. ஒரு நாள் கூட நம்ம அப்பா நம்ம வீட்டுல கொஞ்ச நாளா சாப்பிடறதே இல்லையா? அப்பா இருந்தப்ப நம்ம கறி தின்னாதனால தானே அப்பா நம்ம வீட்டுல சாப்பிடலன்னு அவங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டா போதும். சரியாடுவாங்க. ஏன்னா எப்படி கரெக்டா நீங்க அந்த சப்ஜெக்ட் பேசக்குள்ள நான் உள்ள வரேன்னு தெரியாதுல்ல. இல்ல இல்ல, நீங்க அந்த அந்த வார்த்தை சொல்லக்குள்ள எப்படி கரெக்டா என்ட்ராவங்கிறது விஷயம். அதுதான் திருவருள். நம்ம பேசிக்கிட்டது எவ்வளவு பேருக்கு ரீச் ஆதா அத்தனை பேரும் சிந்திப்பாங்கல்ல. உறுதியா சிந்திப்பாங்க. நீங்க சொல்றது சுப்பிரமணிய ஐயா வந்து நான் உரிமையோட எனக்கு அறிமுகமானவர், என்ன மதிக்கிறவரு. நானும் அவர் மேல பெரிய பற்று வச்சிருக்கேன். வரலாறு பற்றுள்ள ஒரு குடும்பத்துல இப்படி இருக்காங்களேன்னு ஒரு கவலை இருக்கனால நான் உரிமையோட உங்ககிட்ட சொல்ற மாதிரி அடுத்தவங்க சொல்றது. அதாவது 100 உரிமையும் நீங்க அதாவது அதாவது கணிஞ்சிக்கிறது நான் எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. இப்படி இருக்கணும், நீங்க இப்படி இருந்துட்டு இருக்கிறீங்க, தப்பு பண்றீங்க சுட்டி காட்டுறது மிகவும் சந்தோஷப்படுறேன் நான். சுட்டி காட்டுறதுனால தானே எல்லாம் ஓடி போயிடுறாங்க. இல்லைங்க, அது எடுத்துக்கணும், நல்லது இருந்தா எடுத்துக்கணும், நல்லது இருந்தா எடுத்துக்கணும். அதான் வாழ்க்கை பண்ணி தப்பு நிறைய விஷயங்கள் சொல்றவங்களுக்கு ஐயா கதையெல்லாம் சொல்ல வேண்டாம் கூடாதீங்க அவங்களுக்கு. கண்ணு எனக்கு திடீர்னு திருவருள் வந்து மருத்துவர் கறி அவங்ககிட்ட பாலிசா கேளுங்க. மருத்துவர் என்ன கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா கண்ணு அப்படின்னு கேளுங்க. சரிங்க சரிங்க சரி. கண்டிப்பா மருத்துவர் சொன்னா ஏத்துக்குவாங்க. சொல்றத கேளுங்க. மருத்துவர் சொல்லாத முன்னே எனக்கு வயசாகி போச்சு, இனிமே கறி சாப்பிடுறேன். நான் வள்ளலார வேற கும்பிட்டு இருக்கேன். கறி சாப்பிடுற யார் வீட்லயும் சாப்பிடுறதுல இருந்து தைப்பூச தப்ப ஒரு உறுதி ஏத்துக்கிட்டேன். நான் உங்க வீட்டுல சாப்பிடணும்னா நீங்க கறி சாப்பிடுறத விட்டாதாங்க சாப்பிடுவேன். நான் உங்க வீட்டுல சாப்பிடுவேன். சொல்றீங்களே இனி இது நான் இதைய வந்து நான் பெரும்பாலும் அங்கேயும் போறது இல்லைங்க. ஆனா போறது இது மாதிரி சொல்லிவிட்டா நம்ம அவங்கள கொண்டு வரலாம். இல்ல இல்ல, போற இடத்துல இது சொல்லுங்கிறேன். சரி ஓகே சரிங்க சரிங்க சரி. தைப்பூசம் வேற வசதியா நேர்ந்துட்டு இருக்குல்ல. தைப்பூசம் நான் தைப்பூசம் கூட நேற்று எங்க கோயில் தான் இருந்தாங்க. நான் உங்களுக்கு நம்ம மாவட்டம் தானே நீங்க. நம்ம நாமக்கல் திருச்செங்கோடு போறோம் இல்லைங்களா, அந்த வழியில கட்டிப்பாளையம் ஒரு ஊர் இருக்குங்க. கட்டிப்பாளையத்துல எங்க தாத்தா கட்டின கோயில் இருக்குது. அது வந்து வெள்ளியங்கிரி சுப்பிரமணியன் பேரு, அந்த பேரு தான் எனக்கு வச்சேன். அந்த கோயில் நாங்க எங்க பங்காளிங்கெல்லாம் ஒரு 75 தலைக்கட்டுங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம மாயர் பூஜை கொடுத்துட்டு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு பெரியவங்கள ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நேற்று சாயந்தரம் நைட்டு 9 தான் வீட்டுக்கே வந்தேன். உங்க குடும்பத்துல இருக்கிறீங்களா ஏன் சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? அவன் அந்த குறத்தைய லவ் மேரேஜ் பண்ணால வந்தவனே.
சரி. நேத்து அப்புறம் திருச்செங்கோட்டு வந்தீங்க, புது தேர்வு ஒண்ணு பண்ணிருக்காங்கய்யா. ஆமா ஆமா, அது வெள்ளோட்டம் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அப்புறம் நேத்து வந்து இந்த சோமசுந்தரிகள் தாங்க நேத்து. நானும் கொஞ்சம் போயிட்டு வந்தேங்க. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க நன்றிங்க. நீங்க கரைஞ்சது மிக்க நிகழ்ச்சியும் நான் மனதை வச்சுக்கிறேன். நீங்க சொல்ற ஃபாலோ பண்றேன், பின்பற்றுறேன். எந்த வீட்லயும் கறி சாப்பிடுற வீட்டுல தண்ணி கூட குடிக்காதீங்க. சரிங்க 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 சரிங்க. எனக்கு தைப்பூசத்தப்ப வள்ளலார் கனவுல வந்து சொன்னாருன்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதான். சரிங்க 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 சரிங்க. என்னால பேப்பர்ல பார்த்துட்டேங்க. நான் வெளியே போனா கூட வள்ளலார் நேற்று நடந்த செய்திகள் நான் பேப்பர்ல இன்னைக்கு பார்த்தேங்க. அதுக்கு அந்த தீபங்கள்லாம் கூட பார்த்தேங்க. என்ன நம்மளால நேரம் ஒரு நாள் கூட போக முடிய மாட்டேங்குது. நான் தைப்பூசத்து போக முடியலன்னு வருத்தத்தோட இருந்தேன். இது மாதிரி வெள்ளை முக்காடு போட்டு ஒருத்தர் வந்து ஒல்லியா என் கனவுல வந்து என்னடா என்ன கும்பிட்டு கொலை புலால் மருத்துவங்களை உள்ளேயே விடக்கூடாதுன்னு நீ கொலை புலால் செய்யற வீட்டுல போய் சாப்பிடைய சுப்பிரமணியம் நியாயமானு கேட்டாரு. சொல்லியா பொய்மையும் வாய்மை எடுத்து புரைதீர்ந்த நன்மை பயக்கும். நன்மை பயக்கும் எனின் உண்மை. குற்றமில்லாத நன்மை செய்யுமானால் பொய்மையும் வாய்மைதான். இருக்கும் காலத்திலேயாவது சிலர் எண்ணங்களால் பாதிங்க. அது எங்க ராமசாமி குடும்பம் மாதிரி நாளைக்கு அப்பா சைவத்தோட இருந்தாரு, நம்ம இப்படி இல்லைன்னு ஃபீல் பண்ணாத நிலைக்கு கொண்டு போய் விட்டுறாரு. மனத்தை நிறுத்திக்கிறையா, பின்பற்றுறேங்க. எங்க போனா இதை ஒரு சொல்லி என்ன சாப்பிட சொல்லி நீ இதை பண்ணாம தண்ணி கூட குடிக்காதீங்கிறேன் ஐயா. வள்ளலார் கொலை புலால் செய்யற வீட்டுல தண்ணி கூட குடிக்க வேணான்ட்டாரு. சாரிங்கன்ட்டு கல்யாணம் காட்சி எதுக்கு போனாலும் அழகா போய் அட்டன் பண்ணிட்டு மொய் வச்சுட்டு வந்துட்டே இருங்க. சரிங்க. இது நல்லதாக தெரியுதுங்க. உங்களுடைய ஏஜுக்கும் உங்களுடைய அனுபவத்துக்கும் உங்க வார்த்தைக்கு வேல்யூ கிடைக்கும். உறுதியா பண்றேங்க. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. உங்க நேரம் நிறைய எடுத்துக்கிட்டு எனக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்தீங்க. உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்லையா ஐயா, சுப்பிரமணியா ரூபத்துல இந்த குழுல இருக்கிற எல்லாருக்கும். சரிங்க 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 சரி. மத்தவங்கள அப்ப நம்மள சொல்லன்னு லோகநாதன் நாளைக்கே போய் வறுவல் வாங்கி சாப்பிட போறாரு. கோழி வறுத்துற போறாங்க, எதுக்கு அவங்க அப்பா சுப்பிரமணிய ஐயா தான் ஐயா சொன்னாங்க. ஆக கடைசியா தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி பார்த்தோம். ஏனெனில் தென்தில்லையிலே இறைவன் ஒரு முனிவராக மானுட ரூபத்தில் தவம் செய்த புலிக்கால் முனிவருக்கும் ஆதிசேடனாகிய பெருமாளை தாங்கிய பதஞ்சலிக்காகவும் பூமியிலே ஒரு உயர்திணை பொருள் தேவர்கள் விலங்கு அந்த ஊர்வனை வந்து கீழே இருந்து 3வது பிறவி. ஆக அது எந்த பிறவியாக இருந்தாலும் மனம் ஒப்பி வேண்டினால் அம்பலவான தரிசனம் தருவார் என்பதனால் இந்த தென்தில்லை மன்றினுள் ஆடி போட்டிங்கிறத முன்னிலைப்படுத்தினார். அடுத்து இன்று எனக்கு ஆரமுது ஆனாய். அது என்ன நேற்று ஆவலியா, இன்னைக்கு தான் இன்று அமுதானாரா. அமுது என்ற வார்த்தை ஞானம் என்ற பொருளே எல்லா இடத்துலையும். அமிழ்து என்பது உணவாக இருக்கும் பொழுது அது உடலுக்கு ஆரோக்கியம் தந்து நம்மை நெறிபட்ட வாழ்க்கை வாழச் செய்யும். இந்த ஆறாத அமுது, அந்த அமுதெல்லாம் சாப்பிட்டா மறுபடியும் பசி எடுக்கும். இது முடிவில்லாத அமுது எதுன்னா தெளிந்த ஞானத்திற்கு முடிவில்லாத அமுதம்னு பேரு. எங்க தெளிந்த ஞானம் இருக்கிறதோ அங்கு ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் நெறிந்த நெறியிலே வாழக்கூடிய தன்மையும் கிடைக்கும். முற்று பெறாத அமிழ்து கொண்ட ஞானத்திரள், ஞானத்திரட்சி சிந்தர்கள் வந்து ஞானத்திரள் அப்படிம்பாங்க. ஞானத்திரளை அந்த ஞானம் திரண்டு இருப்பது அந்த அமிழ்ச்சி. அது நம்முடைய மனதிலும் அறிவிலும் இருக்குமானால் உங்களுடைய சொல், செயல், பார்வை, உங்களுடைய ஐம்புலன்கள், நீங்கள் பயணிக்கும் இடம் எல்லாமே மகிழ்ச்சியும் அறிவு தரக்கூடியதாகவும் இருக்கும். இதுதான் இன்று எனக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கோம். கறி திங்கிறோம், இதை திங்கிறோம், நேற்று சித்தாந்தம் எல்லாம் கேட்டோம். படிக்கிறது
ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் சைவன் சைவன் சைவன்ட்டு நம்ம குடும்பத்தையே திருத்த யோகிதை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். இருக்கிறோம். இந்த நிலை மாறி இந்த நிலை மாறி நம் குடும்பத்திலும் யாம் பெற்ற இன்பம் பெருக வேண்டும் என்ற ஒரு ஞான தெளிவை இறைவன் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. சரிங்க சரிங்க சரி. அதனால இன்று நம்ம எல்லோருக்கும் இறைவன் என்னவா இருக்காரு? ஆரமுதாய் தெளிவான அறிவு, தெளிந்த அறிவே தெரிந்த அறிவு. ஞானத்திரளேம்பாரு. சரிங்க சரி. ஞானத்திரளாக இருக்கின்ற இறைவனுடைய திருவடிக்கு வணக்கம். வணக்கம். மூவான ஆன்மரையும் முதல்வா. சரிங்க சரி. மூவான ஆன்மரை என்பது என்றும் எல்லா காலங்களிலும் பயன் தரக்கூடிய 4 வேதங்கள். சரிங்க சரிங்க. மூப்பு என்பது மூவான முடிவில்லாத, முடிவில்லாத, தோய்வில்லாத, முதிர்ச்சி, அதாவது அதற்கு மேல் மாற்ற முடியாத, எந்த காலத்திலயும் அது முடிந்து போகும்னு சொல்ல முடியாத நான்மறை. நான்மறை என்பது 4 வேதங்கள். இந்த வேதங்கள் அரைகுறைகள் சொல்வது போல மந்திர தந்திரமோ எதுவும் கிடையாது, வாழ்வியல் முறை. ரிக்வேதம் பசு தொழில், விவசாயம், விவசாயம் சார்ந்த பராமரிப்பு, கால்நடை பராமரிப்பு என்பதை கூறுவது ரிக்வேதம். இது நம்முடைய தனி மனித ஒழுக்கம், தனி மனிதனுடைய வாழ்வியல் முறை, வீடு கட்டும் வீட்டில் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த 5 கடமைகள் ரிக்ல தான் வருது. இயலாதவர்களுக்கு உதவுதல், நல்ல நூல்களை ஞான நூல் கற்ற வழி நிற்றல், பிற மனிதர்களுக்கு உதவுதல், பிற உயிர் பேணுதல், இறைவனை வணங்குதல் என்று 5 கடமைகளை வாழ்வியல் கடமையை கூறுவது ரிக்வேதம். அடுத்து யஜுர். யஜுர்வேதம் என்பது வீடு கட்டும் முறை, வாகனங்கள் உருவாக்கும் முறை, இயந்திரங்கள் உருவாக்கும் முறை முதலியவற்றை தெளிவாக கூறக்கூடியது யஜுர்வேதம். அதாவது வாழ்வியல் சூழல் இடங்களையும், அரண்மனை போக்குவரத்து அது இதெல்லாம் எவ்வாறு செய்யணும், வண்டி எப்படி செய்யணும், வாகனம் எப்படி செய்யணும், சக்கரை எப்படி இருக்கணும், இருக்கிறதுலே மிகப்பெரிய யஜுர்வேதி கர்ணன். ஒரு குதிரை கட்ட வண்டியில போனாவே வீல் பிச்சுக்கிட்டு போயிடும் தெரியுமா, கட்ட குதிரை வண்டி. அர்ஜுனன் 7 குதிரை கட்டின ரதத்துல போறான். டெக்னாலஜி எவ்வளவு இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. உறுதித்தன்மை, அதனுடைய மெட்டீரியல், அது இதெல்லாம் 7 குதிரை 7 HP தானே இழுக்கிறதுலயே ரொம்ப குதிரை வேகமா சொல்றாங்க. 7 குதிரைன்னா 7 HP இல்லையா? 2 HP தண்ணி போட்டா அந்த நேரத்துக்கு அந்த இது இருந்திருக்குது. ஆமா, அதெல்லாம் இந்த யுகம் முடியறப்ப எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடுச்சு. ஆனால் இந்த யஜுர்வேதம் எல்லாம் இன்னைக்கு ஜெர்மன்ல இருக்கு. ஒரிஜினல் யஜுர்வேதத்தெல்லாம் ஜெர்மனியன்ஸ் கொண்டு போயிட்டாங்க. அதனாலதான் அவங்க புது புது இயந்திரங்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஜெர்மனிஸ் தான் இந்த டெக்னாலஜில மிகப்பெரிய ஆளு. ஜெர்மனியர்களும் யூதர்களுக்கும் இந்த டெக்னாலஜி ரொம்ப இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவருங்க எல்லாம் ஆதி சைவர்கள். இன்னைக்கும் ஜெர்மனிஸ் எல்லாம் சைவர்கள். யூதர்கள் சைவர்கள். அவங்க மாமிச உணவு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா என் கூட 2 பேர் வந்திருந்தாங்க கிளாஸுக்கு. அவங்க ஜூயிஷ்னாங்க. ஜூயிஷ்னா என்னங்கன்னு கேட்டா, நான் இந்த இஸ்ரேலேருந்து வந்திருக்கேங்க, நாங்கெல்லாம் நான் ஏப்பா நீ இஸ்ரேலேருந்து வந்துருக்கீங்க, இதெல்லாம் சாப்பிடுவேன் சார், சுத்தமான பச்சை காய்கள் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படிதான் எங்களுக்கு குழந்தையிலேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்குள்ள போய் எங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் எங்க சமூகத்துல இதுதான் நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் அது நீங்க சொன்னீங்கல்ல, தொடக்கூட மாட்டோம், பார்க்க கூட மாட்டோன்றான். அந்த மாதிரி வந்திருக்கீங்க. அதனால நீங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடு நீங்க சொன்னீங்கல்ல அமிழ்துன்னு, அந்த மாதிரி நினைச்சுதான் நாங்க சாப்பிட்றோம்னு சொன்னான். அந்த 3 பசங்க வந்திருந்தாங்க, 2 லேடிஸ் 2 ஜென்ஸ். ரோம் நகரத்து சர்ச்சி சலாரங்கள்லாம் பாத்தீங்களா, சிவலிங்க வடிவத்துல டிசைன் பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அதனால அவங்க எல்லாம் தொழில்நுட்பங்கள் அங்க போயிடுச்சுங்கிறீங்க நீங்க. ஜெர்மனுக்கும் நம்ம கிட்ட இருந்ததெல்லாம் நம்ம வடமொழி படிக்கூடாது, வேதம் படிக்கூடாது, முட்டாள்தனமா எல்லாம் தொலைச்சு போட்டோம். இது யஜு. சாமவேதம் என்பது இசைக்கருவிகள் ஏற்றுதலும் உருவாக்குதலும் இயக்குதலும். அதற்கான சப்தசுரங்கள் தமிழ்ல தான் இருக்கு.
ம். ஆச்சரியமான விஷயம். இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த சாம வேதத்தில் சிறந்தவர்கள் சேலத்துல தான் இருந்திருக்காங்க. சேலம். சரிங்க, சரிங்க. சாமவேதத்தின் தாயகம் சேரளம் அப்படின்னு அதுக்கு பேரு. சேரளம்னா சரி. சேரல் மலை சூழ்ந்த இடம். ஆமாங்க, ஆமாங்க. ஆமா. ஏன்னா வயலும் வயல் ஒட்டிய மலை பெரும் மலைச்சாரல் இருக்கும். 2 இருக்கு, இருக்கு, ஆமா. இருக்கு. இது வந்து நம்ம ஊர்ல தான் இருக்கு. அதே மாதிரி மிகப்பெரிய இசையமைப்பாளர், இசை பாடகர்கள் எவனை எடுத்தாலும் பழைய ஆளுங்க ஃபுல்லா சேலத்துக்காரன் தான் இருக்கும். ஆமாங்க, ஆமாங்க. அது ரத்தத்திலேயே அந்த இசை ஞானம் ஓடும். ஆமாங்க. அதனால சாமவேதம் என்பது இசைக்கருவிகளை இசைக்கு. உருவாக்குதலும், இசைத்தலும், அதை முறைப்படுத்தி வாசித்தலும், அதெல்லாம் வந்துடும். காற்று கருவி, தோல் கருவி, வெண்கல கருவின்னு 4, 5 விதங்கள். இதெல்லாம் டிசைனிங். சரி. அதை எப்படி ரெகுலர் இருக்கிற வார்த்தைகளை இப்ப ம். நம்ம வந்து ஆடக மதுரை அரசே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி அப்படிங்கிறது இசை, அது சாமம். ஆடக மதுரை அரசே போற்றிங்கிறது ரிக்கு. ரிக். சரி. இசையோடு ரிக்வேதத்தில் உள்ள வாழ்வியல் தத்துவங்களை ம். இசை வடிவத்தில் கொண்டு சேர்ப்பது சாமவேதம். சாமம். அதர்வன வேதம் முழுக்க பிரபஞ்ச சூக்குமங்களை உணர்ந்து அவற்றை ம். இயக்குவதற்கான கோட்வேர்ட்ஸ். ஓகே, ஓகே. அப்படியே போர்களும் சண்டை நடக்கும். எதிரி ம். அம்பை வச்சு 2 எதிரியும் எடுத்து அம்பை எடுத்து சொயின்னு விட வேண்டியதானே, நம்மால் துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி. 2 பேரும் எடுத்து கட்டிக்கு நேரம் அப்படி வச்சுட்டு என்னமோ முனவுவாங்க. சரிங்க, அப்புறம் சரிங்க. ஆமா. அம்பை போடுவாங்க. ம். அந்த பாஸ்வேர்டு சொல்லி ஏவுனாதான் அந்த அம்பு போய் தாக்கும் ஏவுகணை. அதுக்குரிய கோட் வேர்டு. சரிங்க, ஆமா, சரிங்க. அதுதான் அதர்வனம். பஞ்சபூதங்களுக்கும் பாஸ்வேர்டு இருக்குங்கய்யா. நிலத்தை கட்டலாம் தெரியுமா, ஒரு சாமி கட்டலாம் தெரியுமா, ஒரு தெய்வ ஆற்றலை உங்களுக்கு கோயில்ல கருவறையில் இருக்கிற சாமி நீங்க சொல்றது கேட்கற அளவு பண்ணலாம். ஆமா, சாண்டிங்ல வந்துருது இல்லைங்களா, மந்திர ஜபத்துல வந்துருது இல்லைங்களா. மந்திர ஜபத்துல வந்து நீங்க சொல்றத தெய்வம் கேட்கும். சரி. அது எல்லாமே அந்த இந்த 3 வேதங்களுடைய தொகுப்பு தான் அதர்வனங்கிறாங்க. அது உண்மைங்களா ஐயா? அப்படியெல்லாம் இல்ல. வேதங்கள் 4 வேதங்களும் ஒன்னா இருந்தது. அத வந்து வேத வியாசர் 4 வித்தையும் ஒருத்தனே தெரிஞ்சுட்டா இருக்கிறவன் அவன் சூத்திரதாரி, அவன் குரு ஆயிடுவான். எல்லாரும் குரு ஆயிட்டா எவனும் வேலை செய்ய மாட்டான். வேத ரிக்கு, சாம, யஜுர் அதோட 4ஆ பிரிச்சு பைலர் யாரோ இன்னும் 4 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாரு. அவங்க ஒவ்வொரு வேதத்தையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சரிங்க, சரிங்க, சரிங்க. அது ஏற்கனவே பேசி அப்ப அவங்க சொல்றது தவறான கருத்தா இருக்குது. அதர்வனம் வந்து அவருடைய ஒன்ன 4ஆ பிரிச்சிருக்காங்க. வேதம் அவ்வளவுதான். சரிங்க, சரிங்க, சரி. வேதத்தை 4ஆ வியாசர் பிரிக்கிறார். சரிங்க, சரிங்க. வேத வியாசர். எல்லா காலத்திலும் எல்லா உயிர்களுக்கும் பயன்படக்கூடிய, முதுமையடையாமல் என்றும் இளமையோடு இருக்கின்ற நான் மறைகளுக்கு தலைவனாகிய இறைவா உன்னை வணங்குகின்றேன். ஆக இந்த இறைவனை வணங்கி சரிங்க, சரிங்க, மீண்டும் நாளை திருவருள் போட்டு வைக்கிறோம். நன்றி. இன்னைக்கு முழுது நம்ம சப்ஜெக்ட்லயே கொஞ்சம் எல்லாத்துக்கும் நீங்க அப்புறம் 6ஆவதுன்னு பேசக்குள்ள 6ஆவதுன்னா என்னன்னு பேசணும் இல்ல. ஆமா, ஆமா, ஆமா. அதுக்கு சுப்பிரமணிய ஐயா வந்து அடி எடுத்து கொடுக்கணும் இல்ல. சரிங்க, 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 சரிங்க. நீங்க அடி எடுத்து கொடுத்தனால்தான் அடியேன் தொடர்ந்து. சரிங்க, 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 சரி. நான் ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 19 days பக்கம் வெளியே போயிட்டேங்கய்யா. அப்புறம் நேத்துல இருந்தா தைப்பூசம் முடிச்சுட்டு இன்னைக்குதான் வீட்டுக்கு வந்தேங்க. வந்துட்டு உடனே எங்க பேரங்க தாத்தா மணி 8 ஆயிடுச்சு நீங்க கேட்கலையா அப்படின்னு அவங்க இல்லப்பா 8 இருக்குதாம இல்ல 8 வந்துருச்சு போடுங்கன்னா டக்குன்னு போட்டு விட்டேன். நீங்க ஒரு நல்ல ஒரு இது என்ன சொல்றது வழிமுறை எனக்கு உணர்த்தி இருக்கிறீங்க. நான் ஃபாலோ பண்றேன், பின்பற்றுறேங்க ஐயா. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சொல்றது பின்பற்றுறேன் ஐயா. யாருமே சொல்லனா யார் கடைபிடிக்கிறது இல்ல. நீங்க வந்து அதாவது உங்களுடைய லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நெறிமுறை இருக்குது, நீங்க பின்பற்ற அந்த கண்டிச்சாதான் பின்பற்றுவாங்கிற ஒரு கொள்கையில் நீங்க இருக்கிறீங்களா, விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க. திங்கிறவங்க சொல்ல கேட்கலன்னா அது ராமசாமி சொன்ன அவங்க பிள்ளைங்க இல்ல, அந்த மாதிரி ஆயிடுதா. அதுக்குதான் அது மிகப்பெரிய விஷயங்கள். அது நிறைய பேர் என் நண்பர்கள் வந்து சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா எல்லாம் அந்த காலத்துல எங்க தாத்தா கறியை தொட மாட்டாரு. எங்க அப்பா பழக்கம் நாய் தின்னு பழகினதுல எங்களையும் திருத்த அதை விட்டாங்க. அப்படி அப்பனை திட்டவங்க நிறைய பேர். சரிங்க, 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 சரி.
ஆமாங்கய்யா, எங்க அப்பா எங்களை வள்ளலார் இயக்கத்துல இருந்தாங்க. அவர் எங்களை நெறிப்படுத்தியிருந்தா. அப்பா வள்ளலார் இருந்தாங்க, நானும் வழி இருக்கேன்னு சொன்னா தந்தைக்கு பெருமை. தவறாத சந்தானம். ஆமா ஆமா ஆமா. இப்படி அப்படி சொன்னா நடக்கலைன்னா தவறிய சந்தானம். அதான் நான் சொல்ற மாதிரி சொன்னா இழிவா நான் சாப்பிட மாட்டேன், ஆனா எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிடுங்கிறது நமக்கு இழிவா போயிடுதுங்க. அது எவ்வளவு அசிங்கமான வார்த்தை தெரியுமா? யோசிச்சா சரிங்க 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 சரி, நான் பாத்துக்கிறேன். அது எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தவர் ராமசாமி. ஐயா, உங்களுக்கு ஞானம் இயற்கையாவே நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு தெரிஞ்சு அனுபவப்பட்டிருக்கீங்க வாழ்க்கையில. யாரு போய் கஷ்டப்பட்டா ஜாலியா இல்ல ஏற்ற இறக்கங்கள் நிறைய நீங்க சொல்றீங்க எங்களுக்கு புரியுது. வாழ்வியல் அனுபவங்கள் அனுபவங்கள் மிகப்பெரிய அனுபவங்கள் அதெல்லாம். இப்ப சுப்பிரமணிய ஐயா இன்னைக்கு நான் கறி திங்கிறது இல்ல, பசங்களாம் திம்பாங்கக்குள்ள அவருக்கு ஒரு உதாரணம் காட்ட ராமசாமின்னு ஒரு ஆளை வச்சு இல்லையா அது உண்மைதாங்க. இல்ல, அவரு கூட நான் பழகுனாலதானே இதை சொல்ல முடிஞ்சது. பிராக்டிகல் தானே. ஆமாங்க. இதுல சங்கீர்ல பார்த்தோம் இல்லைங்க அன்னைக்கு நம்ம. ஆமாங்க. கூட அந்த பையன் வீடியோ கூப்பிட்டு வந்திருந்தது இல்லைங்களா, அவன் தான் சார் என்ன இவ்வளவு நடுவில் இத்தனை பேர் நாங்களா, நீங்க மட்டும் எப்படி சார் சாப்பிடாம இருக்கீங்கன்னு கேட்பாங்க எல்லாரும். நான்